ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் முருகனை தரிசனம் செய்தது தொடர்கிறது. 3ஆம் முறை சென்றும் மிகவும் சந்தோஷமாக எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல் தரிசித்தோம். அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. என் தோழி தரிசித்துவிட்டு வெளியே சென்று பார்த்தார். நாங்கள் இருவரும் வரவில்லை. அதனால் திரும்பவும் தரிசனம் செய்தார். அப்போது முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, வயலூரானுக்கு அரோகரா என்று மாற்றி மாற்றி கோஷமிட்டோம். மிகவும் ஆனந்தமாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் இருவரும் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இன்னொரு தோழி வரவில்லை. என்ன என்று காத்து கொண்டு இருந்தால் அந்த தோழி மிகவும் கொஞ்சம் நேரம் சென்றுதான் வந்தார்கள். அழுதிருப்பார்கள் போல இருந்தது. என்ன ஏண்டா அழுதார்கள் என்று நாங்கள் யோசித்து கொண்டு இருக்கும்போது என் தோழி சொன்னால், அவள் முருகனையே கூட்டி கொண்டு வந்து விட்டாள் என்று. அப்படியா என்று நானும் கேட்டேன். அப்போது அந்த தோழி அழுகையுடன் சொன்னார், முருகா, என்னை காத்து கொண்டு இருப்பவரே, நான் உங்களை தரிசனம் செய்த வந்தால் எங்களை வரட்டு என்று விரட்டி அடிக்கிறீர்களே. நான் என்ன தவறு செய்தோம்? உங்களை ஆசையாக தரிசனம் செய்ய வந்திருக்கையில் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடாதா என்று நான் மனதில் நினைத்து கொண்டே இருந்தேன். அப்போது என் தோழி சொன்னாள், வயலூர் முருகன் நமக்கு நிச்சயம் அற்புதத்தை காண்பிப்பார். அதனால் நிச்சயம் அவர் வழிகாட்டுவார் என்று சொல்லி கொண்டிருந்தார். அதனால் அங்கு இருக்கும் சிப்பந்தி, நீங்கள் முன்னே வந்து பாருங்கள் என்று சொன்னார். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நான் முருகனை தரிசித்துவிட்டு மிகவும் எல்லோரும் சென்று விட்டார்கள். எனக்காகவே முருகன் காத்திருப்பது போல இருந்தது. அது எனக்கு மிகவும் ஆனந்த கண்ணீரை வரவழைத்து விட்டது. அதனால் அவ்வளவு சந்தோஷம் என்று சொன்னார். இதை கேட்ட நாங்கள் இருவருமே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். மூவருமே சந்தோஷமாக இறங்குவோம் என்று ஆரம்பித்தோம். ஏனென்றால் சாப்பாட்டிற்கு பயங்கர கூட்டமாக இருந்தது. அதனால் கீழே சென்று எங்காவது சாப்பிடுவோம் என்று கிளம்பிவிட்டோம். போகும் பாதையில் நான் கல்கண்டு கொண்டு வந்திருந்தேன். அதனால் என் தோழியிடம் இதை அனைவருக்கும் கொடுங்கள் என்று சொன்னேன். என் தோழியும் மிகவும் ஆர்வத்துடன் கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு சந்தோஷமாக சென்றார்கள். அப்போது ஒருவர் கேட்டிருக்கிறார், என்ன விசேஷம், இனிப்பு கொடுக்கிறீர்களே என்று. அப்போது என் தோழி சொல்றதற்கு முன்னாடியே இன்னொருவர் சொல்லிவிட்டார், ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கும், அதனால் கொடுக்கிறார்கள் என்று. அப்போ என் தோழி, இல்லை, சும்மாதான் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த தடவை நிச்சயம் நிறைய தடவை நம் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டே வீட்டிற்கு வருவதற்கு பஸ் ஏறினோம். அதன் பிறகு திண்டுக்கல் வந்து ஏற்கனவே புக் செய்து வைத்திருந்த ட்ரெயினை ஏறுவதற்கு வந்து இருந்தோம். அங்கு மிகவும் ஆனந்தமாக வந்தோம். வந்து ஏறி வீட்டிற்கு வருவதற்கு தான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. 9 மணி ஆகிவிட்டது ராத்திரி. அதனால் என்ன, நம் முருகன் பார்த்துப்பார் என்று நினைத்து கொண்டே வந்தோம். சந்தோஷமாக இருந்தது. இது மூவருக்குமே ரொம்ப சந்தோஷம். அத்துடன் 2 தோழிமார்களும் உங்களால் தான் வந்தோம், உங்களுக்கு மிகவும் நன்றி என்று சொன்னார்கள். நானும் அந்த தோழிகளுடன், நீங்கள் வந்ததால் தான் நானும் வந்தேன்,
இல்லாட்டி எனக்கு எங்கே தெம்பு வலிமை இருக்கு? எல்லாம் முருகன் கொடுக்கிறார். அவர் அருள்தான் அனைத்தும். அத்துடன் என் அம்மாவும் எனக்கு துணையாக வழிகாட்டுகிறார். அம்மா தாயே, நன்றி தாயே. என் பெரியனாகி அம்மாவே, உங்களுக்கு நன்றி தாயே, நன்றி தாயே. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தாயே, நன்றி தாயே. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. நன்றி தாயே, நன்றி தாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.